கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் 14:3 சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து அந்த தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்கள், அந்த தைலம் உடைக்கப்பட்டது என்ன ஆச்சு? யோவான் 12:3 பார்க்குறோம், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமேன். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். மனம் நொந்து போய் வருத்தத்தோடு இது எப்படி ஆகும்னு சொல்லி கலங்கி போய் நிற்கலாம். உடைந்து போன பாத்திரமாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார், நீ உடைக்கப்பட்ட பாத்திரம்னா கண்டிப்பாக நீ வாசனை வீசுவ. உன்னுடைய வாசனத்தினால் இந்த வீடு முழுவதும் நிரம்பும். ஆண்டவர் உடைக்கப்பட்ட பாத்திரமாகி உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? வாசனை வீசும்படி செய்வார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போமானால் நம்மை அநேகருக்கு வாசனை வீசும் பொருளாக, அநேகருக்கு வாசனை தரக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுவார். உடைக்கப்பட்ட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தருக்கென்று வாசனை வீசுகிறவர்களாக இருப்போம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நிச்சயமாய் உடைக்கப்பட்ட நாம் யாவரும் வாசனை வீசுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.